போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, உன்னிடம் ஒரு உண்மை சொல்ல இந்த முருகன் வந்திருக்கின்றேன். உடனடியாகக் கேள், இறுதிவரை கேள் என் செல்லமே. தன்னந்தனியாக இருக்கும் உன்னோடு உன் முருகன் உன்னோடு இருக்கிறேன் என்று நம்பிக்கையோடு இரு. சுயநலம் நிறைந்த இந்த உலகத்தில் நீ இந்த முருகனைத் தவிர மற்றவர்கள் இடத்தில் உண்மையான அன்பை எதிர்பார்ப்பது தவறு. தங்கமே, 2 கைகளையும் கூப்பி முருகனை யார் மனதார வழிபடுகிறார்களோ அவர்கள் நன்மை அடைவார்கள். எவ்வளவு தூரமாக இருந்தாலும் சரி, எங்கு இருந்தாலும் சரி, இந்த முருகன் அவர்களை போய் அடைந்து அவர்களை பாதுகாத்து, கஷ்டத்திலும் கவலையிலும் இந்த முருகனை நினைத்து கொண்டிருக்கும் போது எல்லாம் நல்லதாகவே நடக்கப் போகிறது. நான் உன்னை எப்போதும் கைவிடவே மாட்டேன். ஓம் முருகா, ஓம் முருகா என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்பதால் நீ அதிர்ஷ்டசாலியாக இருக்கப் போகிறாய். குறிக்கோள் அனைத்தையும் வெற்றி அடைய செய்யப் போகிறேன் நான். உன் இலக்கை முழுமையாக அடைய துணை புரிய செய்யப் போகிறேன். மொத்தத்தில் இந்த முருகனின் ஆசி உனக்கு முழுமையாக கிடைக்கப் போகிறது என் தங்கமே. உன் வாழ்க்கையில் சூழ்நிலைகள் மாற்ற இந்த முருகன் இருக்கிறேன். நான் இருக்கும்போது உனக்கு எந்த பாதிப்பும் வரவே வராது. நல்லதே நடக்கும். எல்லா ஆபத்துகளில் இருந்தும் துயரங்களில் இருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்பட்டு விடுவாய். உன்னை தொடரும் துயரங்களை முடிவடை செய்து விடுவேன். உன் சோதனையும் எனக்கு தெரியும், உன் வேதனையும் எனக்கு தெரியும். அதனால்தான் நீ படும் வலியும் துயரமும் துன்பமும் துக்கமும் எனக்கு தெரியும். உன் நல்ல காலத்தை உருவாக்கத்தான் நான் ஓடோடி வந்துள்ளேன். நான் பார்த்து கொள்கிறேன் என் தங்கமே. நான் உனக்கு எப்போதும் பக்கபலமாக இருப்பேன். இன்றோடு உன் மனம் போராட்டமும் முடிவுக்கு வரப்போகிறது. இந்த உண்மையை சொல்லத்தான் என் பிள்ளைக்கு சொல்ல ஓடோடி வந்துள்ளேன். நிச்சயமாக இன்றோடு உன் மனம் போராட்டமும் முடிவுக்கு வந்துவிடும். நீ நன்றாக இருப்பாய் என் தங்கமே. நீ இனி மகிழ்ச்சியான பாதையில் சென்று விடுவாய். அந்த பாதை உற்சாகத்தோடு சென்றுவிடு, நம்பிக்கையோடு சென்றுவிடு. ஒரு வளமான வாழ்வை நோக்கி நடந்து சென்றுவிடு. அப்படி செல்லும்போது உன் மனதில் உள்ள கவலைகள் காணாமல் போய்விடும். கலக்கம் ஏற்படவே ஏற்படாது. சந்தோஷத்தை ஏற்றுக்கொண்டு செல்வாய் என் தங்கமே. இந்த முருகனின் ஆசீர்வாதத்தால் சிறப்பான வாழ்வை வாழப்போகிறாய். என்னை இடைவிடாமல் வணங்கிக் கொண்டே இன்னும் பல பல அற்புதங்களையும் பல பல அதிசயங்களையும் நடத்தி உன் வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக நடத்தி வைப்பேன் என் தங்கமே. உனக்கு நீ நல்லவனாக இருந்தால் போதும். மற்றவர்களுக்கு கெட்டவராக இருந்தால் அது உன் குற்றமே இல்லை. வாழ்க்கை வாழும்போது வழி வரத்தான் செய்யும். பொறுத்துக்கொள். எல்லோருக்கும் ஒரு காலம் இருக்கிறது. அப்போது நீ தலை நிமிர்ந்து நிற்பாய். உனக்கு எல்லா சாதகமாக நான் நடத்தி காண்பிப்பேன். பொறுமையாக இரு செல்லமே. நல்ல நேரம் தொடங்கும் வேளையில் அனைத்தும் நல்லவிதமாக அடுத்தடுத்து நல்ல நல்ல நிகழ்வுகள் உன் வீட்டில் நடக்கப் போகிறது என் செல்லமே. உன் வாழ்க்கையில் உயர்த்தி பார்க்கப் போகிறேன். உனக்கு வேண்டியதை செய்ய இந்த முருகன் இருக்கும்போது யாரிடமும் போய் நின்று கொண்டிருக்கக்கூடாது. உனது தேவையான அனைத்தையும் நான் பூர்த்தி செய்து விடுவேன். மிகப்பெரிய உதவி என்னால் கிடைக்கும் தங்கமே. சந்தோஷப்படுவாய். மகிழ்ச்சியோடு காத்திரு. அந்த தருணத்திற்காக இந்த முருகனை நம்பி இருக்கும் என் பிள்ளைகளை எப்போதும் அவர்களின் மீது கவனம் கண்காணிப்பும் இருந்து கொண்டேதான் இருக்கும். சோதனைகள் எல்லாம் கூடிய விரைவில் வென்று விடுவாய் என் தங்கமே. நான் உனக்கு நீ கேட்டது எல்லாம் தந்து கொண்டே இருப்பேன். துன்பமே வாழ்க்கையாகி விட்டது என்று மட்டும் சோர்ந்து போகக்கூடாது. உன் மனதை காயப்படுத்தும் எல்லா நினைவுகளையும் அடியோடு புதைத்துவிடு. அதுதான் உன்னை மூழ்கடித்துக் கொண்டிருக்கிறது. நிச்சயம் உன்னை அதிலிருந்து விரைவில் கண்டிப்பாக வெளியே கொண்டு வந்து விடுவேன். எப்படி உன் அழுகையை நான் பொறுத்து கொள்வேன். வாழ்க்கையில் இப்போது என்ன நடக்கிறதோ அதை மனதார ஏற்றுக்கொள். கடந்த காலத்தில் நடந்த கனவில் இருந்து முழுமையாக அழித்துவிடு. மோசமான நிலவுகள் எல்லாம் தெரியும். ஆனால் நடந்துவிட்டது. கர்ம வினைப்படி நடந்தது. அழித்துவிடு. தூக்கி எறிந்துவிடு. நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கிறது என்று நம்பிக்கையோடு சந்தோஷமாக வாழ்ந்துவிடு. அப்போதுதான் வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும்.
உண்மையாக வாழ்வதே தனி சுகம்தானே. யாருக்கும் பயப்படாமல், யாருக்கும் கெடுதல் செய்யாமல் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உலகம் ஒரு போர்க்களம்தான். அதில் உன் வாழ்க்கை ஒரு போராட்டம்தான். சந்தேகமே இல்லை. உன் வாழ்க்கையில் அனைத்தும் ஆனந்தமாகத்தான் இருக்கும். கவலைப்படாதே என் தங்கமே. விரும்பியது உனக்கு கிடைக்கவில்லை என்றால் அதைவிட சிறப்பானது உனக்கு நான் தரப்போகிறேன் என்றுதான் அர்த்தம். உன் கண்களுக்கு எப்படி தெரிகிறதோ அதை பார்த்து மட்டும் சென்று கொண்டே இரு. எனக்கு தெரியும் என் பிள்ளை எப்படிப்பட்ட பாதையில் எப்படி வழிநடத்த செல்ல வேண்டும் என்று. நான் தான் உன்னை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறேனே. தவறான பாதையில் செல்ல விட்டு விடுவேனா? பொறுத்துப்பார். எதற்காக காத்து கொண்டிருந்தாய்? ஒரு உண்மையான அன்பை உணர்ந்து உன்னிடம் உன் துணை வந்து சேரவில்லை என்று நினைத்தாய். உன் துணை வந்து சேரப்போகிறது. அதனால் இனிமேல் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய். புன்னகையோடு இரு, நம்பிக்கையோடு இரு. உனக்கானது எல்லாம் நல்லதாகவே நடக்கும். தங்கமே, உனக்கான அழகிய வாழ்க்கையை உன்னை தேடி வர செய்யப் போகிறேன். என்னை முழுமையாக நம்பு. நம்புகிறாய்தானே என் தங்கமே? ஓ முருகா போற்றி, கந்தா போற்றி. வேலிருக்க வினையில்லை, மயிலிருக்க பயமில்லை. காலையிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பதற்காக நான் கால் கடுக்க காத்திருக்கிறேன். இனியும் என்னை காக்க வைத்து விடாதே குழந்தையே. உனக்காக நான் பேசியிருக்கிறேன். முழுமையாக கேள் என் செல்லமே. முகத்தில் புன்னகையை எப்போதும் வைத்துக்கொள். அதுதான் நேர்மறை சக்தியை உன்னிடம் எடுத்து வருகிறது. இனியாவது நிம்மதியாக வாழ மாட்டோமா என்று உன் உடல்நிலையும் பொருட்படுத்தாமல் பல முயற்சிகள் செய்து பார்த்தும் திருப்தியின்றி இருக்கிறாய். அதற்கு முடிவு வந்துவிட்டது. சிறு வயது முதலே நீ ஆசைப்பட்ட அந்த வாழ்க்கையை நீ வாழப் போகிறாய். உன் நல்ல மனதுக்கு எல்லாமே நல்லபடியாகவே நடக்கப் போகிறது. இனி வரும் நாட்கள் உனக்காகவே மலரப் போகிறது என் தங்கமே. என் குழந்தையே, நான் உனக்கு தரும் ஒவ்வொரு துன்பங்களுக்கு பின்னாலும் ஒரு மகிழ்ச்சி காத்திருக்கிறது. கவலை கொள்ளாதே. கூடிய விரைவில் உனக்கு ஒரு நல்ல செய்தியை நான் பரிசளிக்கப் போகிறேன். அதனால் எந்த கவலையும் நினைத்து கண்ணீர் வடிக்காமல் இரு. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் என்ற நம்பிக்கையோடு நீ இரு. உன் மனதில் தீயாய் இருந்து கொண்டிருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். நீருக்குள் மீன் அழுவது போல வெளியே தெரியாத உன் கண்ணீர் நிரந்தரமாக புன்னகையாக நிச்சயம் மாறும். நிலம் போல பொறுமையை நீ வளர்த்து கொண்டாய். நீ நன்றாக இருப்பாய். விடாமுயற்சிகளை மீண்டும் தொடங்கு. உன் வாழ்க்கை மாறும். நல்ல செய்தி ஒன்று நிச்சயம் வரும். வாய்ப்புகள் பெருகும். உன் அருகில்தான் நான் இருக்கிறேன் குழந்தையே. என் ஆதரவு என்றுமே உனக்கு உண்டு. எதிலும் துணிந்து இறங்கு. வெற்றி உனக்குத்தான். நேர்மை என்பது பிறர் பார்க்கும் போது நடந்து கொள்ளும் விதம் அல்ல, உனக்குள் நீ இருக்கும் விதம். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை உணர்ந்து கொள். அது புரியாமல் கேட்பவற்றையெல்லாம் செயல்படுத்தி வாழ்வில் உச்சநிலை அடைந்து விடலாம் என்று நினைக்கின்றாய். அது சரியா தவறா என்று ஆராய்ந்து பார்க்கக்கூட ஏன் மறுக்கிறாய்? எதையும் தீர்க்கமாக அறிந்து கொள்ளாமல் வெளித்தோற்றத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு கற்பனையில் அலைந்து கொண்டு இருக்கின்றாயே. நீ ஆசைப்படுவதை நான் குறை கூறவில்லை. ஆனால் அது நிராசையாகிவிட்டால் மனம் உடைந்து போகக்கூடாது என்பதற்காகத்தான் எந்த செயலையும் செய்வதற்கு முன் நிதானமாக இரு என்று கூறுகிறேன். நம்பிக்கையும் பொறுமையும் தான் உனக்கு நல்லது செய்யும். நிச்சயம் நடக்கும். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலுமே நான் துணையாக நிற்பேன் என் தங்கமே. நான் இன்று உன் கர்மா பற்றி ஏனோ அன்று முதல் இன்று வரை நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும் நன்மையை மட்டுமே செய்வேன் என கங்கணம் கட்டிக்கொண்டு உன்னை சுற்றி வருகிறேன். அதனால் கலக்கமடையாதே, திகைப்படையாதே. நடப்பதெல்லாம் நல்லதே நடக்கப் போகிறது. உன் வாழ்வில் நான் தீபத்தை ஏற்றிவிட்டேன். இனி உன் வாழ்வு மிக பிரகாசமாக இருக்கும். இனிமேல் சகல சௌபாக்கியங்களும் உனக்கு கிடைக்கப் போகிறது குழந்தையே. உன்னை வெறுத்தவர்கள் முன்பு நீ வாழ்ந்து காட்டுவாய். கவலைப்படாதே. என்னை மனதார நினைக்கும் பக்தனை நான் என்றுமே கைவிட்டது கிடையாது. வாழ்க்கையில் விலை மதிக்க முடியாத அனுபவங்களையும் பாடங்களையும் நமக்கு கற்றுக் கொடுப்பது
பள்ளிக்கூடங்களோ கல்லூரிகளோ அல்ல. பணமில்லாத வாழ்க்கையும் பசித்த வயிறும் உடைந்த மனமும்தான். அதனால் அனைத்தையும் அனுபவமாக எடுத்துக்கொண்டு இருப்பதை வைத்துக்கொண்டு மனநிறைவோடு வாழ பழகிக்கொள். உதைத்த பிறகு விதையும் சிதைந்த பிறகு மனமும் புதிய கோணமும் காண்கிறது. மாற்றம் என்ற ஒன்று உன்னிடம் இருந்து ஏற்படாத வரை உலகில் முன்னால் ஓர் துரும்பை கூட மாற்ற முடியாது. விளக்கிற்கு வெளிச்சம் கொடுக்க மட்டும்தான் தெரியும். வெளிச்சம் எங்கு தேவை என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். திறமையும் அப்படித்தான். நம் திறன் உணர்ந்து விடாமுயற்சியுடன் நம்மால் சாதிக்க முடியும் என்கின்ற தீவிரம் முனைப்போடு தன் நம்பிக்கையோடு செயலாற்றினால் வெற்றி நிச்சயம். எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. எல்லாம் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. என் தங்கமே, பேசுபவர் விதைக்கின்றார்கள், கேட்பவர்கள் அறுவடை செய்கின்றனர். காரணமின்றி வளவளவென்று பேசுபவர்கள் உண்டு. உடன் இல்லாத இன்னொருவரை பற்றி புறம் கூறுபவரும் உண்டு. பேச்சுதான் மனிதனின் மதிப்பை வெளிப்படுத்துகிறது. மிக கவனமாக நீ இருக்க வேண்டும் என் குழந்தையே. அதிக பேச்சு பல நேரங்களில் ஆபத்தை உண்டாக்கிவிடும். பல உறவுகள் முறிந்துள்ளது. வீண் பேச்சு கொண்டு திரிந்தால் வாழ்வில் முன்னேற்றம் தடைப்பட்டு விடும். யாருக்கும் எந்த பயனும் அதனால் இல்லை. வீண் பேச்சு நம் வாழ்வை விழுங்கி விடுகிறது. மற்றவர் மனது புண்படுவதை, மிக வேதனை ஏற்படுத்துவதை தவிர்க்க சொல் சிக்கனம். உதவி செய்யும் நம் பேச்சில் உண்மை, நேர்மை, அழகு, கனிவு, நியாயம், கண்ணியம் இருக்க வேண்டும். நம் பேச்சில் பொய், புறம், அவதூறு இருக்கக்கூடாது. எந்த தொழிலிலும் சில தவறான ஆட்கள் இருக்கிறார்கள்தான். ஆனால் எல்லோருமே அப்படிப்பட்டவர்கள் அல்ல. பேசி கெட்டவர்கள் இங்கு ஏராளம் உண்டு. நல்ல மனிதர்களை பற்றி தவறான தகவல்களை உடனடியாக நம்புவதற்கு பலர் இருக்கத்தான் செய்கிறார்கள். மற்றவர்களை குறை கூறும் முன் நாம் சரியானவர்கள் தான் என்பதை உறுதிப்படுத்திக் கொள். நகரும் கடிகாரம் நம் ஆயுளை குறைத்து கொண்டிருக்கிறது. ஆணி போன்ற கூர்மையான வார்த்தைகள் மனக்காயங்களை ஏற்படுத்தி இரத்தம் வழிந்தோட செய்கிறது. வீண் பேச்சால் குடும்பங்களிலிருந்து பிரிந்தவர்கள் உண்டு. வீண் பேச்சால் அரசு பணிகளில் பணியிடம் மாற்றத்திற்கு ஆளாகி பந்தாடப்பட்டவர்களும் உண்டு. நட்பை, உறவுகளை இழந்து ஆதரவின்றி தவிப்பவர்களும் உண்டு. தேவையற்ற சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தி கொண்டவர்களும் உண்டு. தொழிலில் இரக்கங்களை கண்டவர்களும் உண்டு. நல்ல உதவிகளை கெடுத்துக்கொண்டு அல்லாடுபவர்களும் உண்டு. முன்னோர்கள் சொல்லி கேட்டிருப்பாய், அடித்தால் வலி, மறுத்தோ மறந்தோ போய்விடும். ஆனால் வார்த்தையை கொட்டி விட்டால் அது மீண்டும் அள்ள முடியாது. அதனால் ஒருவரை காயப்படுத்த வேண்டும் என்று நீ நினைத்தால் அந்த இடத்தில் உன்னை வைத்துப்பார். அதன் பிறகு நீ யாரையும் மனதால் கூட காயப்படுத்த நினைக்க மாட்டாய். என் குழந்தையே, இன்னும் ஒரு சில தினங்களில் நீ நம்ப முடியாத பேர் அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரப்போகிறது. இனி உன் வாழ்வில் பணத்தை என்ன நேரம் இருக்காது. குழந்தையே, அந்த அளவிற்கு பணம் கொட்டோ என்று கொட்டப் போகிறது. நீ போகும் வழியில் சில முட்கள் இருக்கும். நீ என்னத்தான் கவனமாக நடந்தாலும் சில முட்கள் உன்னை காயப்படுத்தும், வலியை உண்டாக்கும். அந்த வலியை தூக்கி எறிந்து பயணித்தால் இறுதியில் மலர்கள் நிறைந்த செம்மையான பாதையில் உன் வாழ்க்கையின் பயணம் இருக்கும். உன் வாழ்வில் நிகழ்வது எதுவானாலும் அதை ஏற்றுக்கொள். ஏனென்றால் நீ கருவாகும் போதே அதை தீர்மானிக்கப்பட்டது. உனக்கான நேரம் வரும் வரை பொறுமையாக இரு. மனம் என்பது தூய்மையானதாக இருந்தால் எதை கண்டும் பயப்பட தேவையில்லை. கவலைப்படுவதால் மனதின் ஆற்றலும் உயிரின் சக்தியும் வீணாகிறது. எதிலும் அளந்து வாழ பழகிக்கொள். சிக்கலுக்கு இடம் இருக்காது. எதுவுமே நிலையில்லாத இந்த பிரபஞ்சத்தில் உன் கவலைகளும் கூட நிரந்தரம் இல்லை. ஓ முருகா போற்றி, கந்தா போற்றி, கதிர்வேலா போற்றி. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு குழந்தையே, இதை கேட்டு முடித்த 1 மணி நேரத்தில்
ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வரும். இது உன் முருகனை நம்பினால் மட்டும் கேள். என் செல்லமே, வாழ்க்கையே போராட்டமாக இருக்கிறது. என் வாழ்க்கையில் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாதா என்று தவிக்கின்றாய். எல்லாம் இன்னும் சிறிது காலம்தான். உனது அனைத்து கஷ்டங்களுக்கும் முடிவு காலம் வரப்போகிறது. நான் திரும்ப திரும்ப கூறுவதால் என்னை அலட்சியம் செய்து விடாதே. என்னை முழுவதுமாக நம்பி சரணடைந்தவர்கள் யாரும் வாழ்க்கையில் தோல்வி அடைந்ததே இல்லை. உனக்கு இப்போது நல்ல காலம் பிறக்கப் போகிறது. உன் காத்திருப்புக்கும் கண்ணீருக்கும் காலம் வந்துவிட்டது. உன் முருகப்பெருமான் சொல்வதை முழுமையாக நம்பிக்கையோடு கேள். உனக்கு வேண்டியதை நடத்தி கொடுக்க நான் தயாராகிவிட்டேன். என்னிடம் சரணடைந்து முழுமையாக வேண்டியதை கேள். என் செல்லமே, என் பிள்ளையே, என் அன்பு பிள்ளையே, என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்று நீ எப்போது தைரியமாக இருக்கிறாயோ அதுதான் உன் தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கை நீ இருக்கும் இடத்தில் உன் அப்பா முருகப்பெருமான் நான் இருக்கிறேன். அழகும் பணமும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை எப்படி வேண்டுமானாலும் மாற்றும். ஆனால் அன்பும் பாசமும் மட்டும்தான் என் பிள்ளைகளை மனிதனாக மாற்றக்கூடிய சக்தி படைத்தவை. அதனால் எல்லா உறவுகளுடனும் நீ அன்பாக இரு என் தங்கமே. உனக்கு பிடித்தவர்களையும் உனக்கு பிடிக்காதவர்களையும் கடந்து போய்க் கொண்டே இரு என் பிள்ளையே. எப்போதும் எதை நினைத்தும் மன அழுத்தத்திற்கு ஆளாகாமல் மனதை இலகுவாக வைத்துக்கொண்டு நல்லது மட்டுமே உன் சிந்தையில் இருக்கும்படி பார்த்துக்கொள் என் பிள்ளையே. என் செல்லமே, உன் மனம் போலவே நீ நினைக்கும் எல்லாவற்றையும் உனக்கு சுலபமாக நடித்து கொடுப்பதற்காகத்தான் உன் அப்பா முருகப்பெருமான் நான் இருக்கின்றேன். இனி நினைப்பதெல்லாம் நல்லபடியாக நடப்பதற்கு உன் அப்பா நான் உனக்கு துணையாக வரப்போகிறேன். இன்று எப்படியாவது நடக்குமா, நடந்துவிடக்கூடாதா என்று நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த விஷயத்தை விரைவிலேயே உனக்கு சந்தோஷமாக முடித்து கொடுக்கப் போகிறேன் என் தங்கமே. நடப்பது எல்லாம் பார்த்து நீ ஆனந்தம் அடையப் போகிறாய். உடனே ஓடி வந்து என்னிடம் நன்றி சொல்வாய் என் தங்கமே. உனக்கான என்னுடைய ஆசீர்வாதம் எப்போதும் உனக்கு இருக்கும். பொய்யாக நடக்கத் தெரிந்தவர்கள்தான் கோபத்தை கண்ணீரையும் உடனே வெளிப்படுத்தி விடுவார்கள். என் பிள்ளையான நீ எதற்கும் கலங்கக்கூடாது. உன் கர்மாவின் தீவிரத்தையும் உன்னுடைய பூர்வ ஜென்மத்தின் பாவத்தையும் நீ அனுபவித்த நாட்கள் எல்லாமே இப்போது முடிவுக்கு வரப்போகிறது என் தங்கமே. அது உன்னை படுத்தும் பாட்டை என்னால் பொறுக்க முடியவில்லை என் தங்கமே. அது உன்னை கஷ்டப்படுத்தியதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. உன் கர்மாக்கள் அனைத்தையும் முடித்து வைக்க நான் புறப்பட்டு விட்டேன் என் பிள்ளையே. இனி நீ சந்தோஷமாக இருக்கலாம். இனி ஒருபோதும் நீ கண்கலங்க அவசியமில்லாமல் அனைத்தையும் நான் என் பொறுப்பில் ஏற்றுக்கொள்ளப் போகிறேன் என் தங்கமே. எனக்காக செய்து கொடுக்க மாட்டீர்களா என்று நீ கேட்டதை சுகமாக நான் முடித்து தரப்போகிறேன் என் தங்கமே. இனி நானே உன்னுடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக வெளிச்சத்தை கொண்டு வரப்போகிறேன் என் பிள்ளையே. இத்தனை நாளாக நீ பட்ட கஷ்டங்களையும் வலிகளையும் வேதனைகளையும் நான் தீர்க்கப் போகிறேன் என் பிள்ளையே. நீ சிந்திய கண்ணீரும் கவலைகளும் கஷ்டங்களும் என அனைத்தும் முடிவுக்கு வரப்போகிறது என் பிள்ளையே. உனக்கான இன்ப அதிர்ச்சியை கொடுத்து உனக்கான கஷ்டங்கள் தரும் நிகழ்வுகளை சந்தோஷமாக மாற்றித் தரப்போகிறேன் என் தங்கமே. சந்தோஷம்தானே என் செல்லமே? நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே. உண்மையிலேயே இது உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை கொண்டு வரப்போகிறது. சகிப்புத்தன்மையுடன் மகிழ்ச்சியுடனும் உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக கழிக்கப் போகிறாய். ஒழுக்கத்துடனும் நீ வாழ வேண்டும் என்று நினைப்பதும், தன்னலம் இல்லாத சிந்தனையும் நீ வாழ்வதும், என் மீது நிலையான பக்தியோடு இருப்பதே உன் அன்பாவிற்கு மிகவும் பிடித்திருக்கிறது தங்கமே. உனக்கு ஏற்பட்ட துயரங்கள் எல்லாமே உன்னை விட்டு விலகப் போகிறது என் பிள்ளையே. உண்மையான பாசத்திற்கு நீ ஏங்கிக் கொண்டிருப்பது எனக்கு தெரியும் பிள்ளையே. உன்னுடைய நலனை விரும்பும் உன்னுடைய தாயாகவும் உன்னுடைய தந்தையாகவும் சகோதரனாகவும் உனக்கு பக்கத்திலேயே தான் நான் இருக்கிறேன் என் தங்கமே. எதற்காகவும் கலங்க வேண்டிய அவசியம் இருக்காது என் தங்கமே. என்னுடைய நெற்றியை நீ தொட்ட பிறகு உன் வாழ்க்கையில் பிரகாசமாக மாறப்போகிறது. நீ எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களையும் என்னுடைய அற்புதத்தால் நான் உனக்கு நல்லது நடத்த காட்டப் போகிறேன். இந்த மாதம் நடக்கப் போகும் நல்ல நல்ல விஷயங்களால் நீ ஆடிப்போகப் போகிறாய். நீ ஆடித்தான் போகப் போகிறாய்.
இனி நீ எதற்காகவும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை என் பிள்ளையே. எப்போதும் உன்னிடம் என்ன இருக்கிறதோ, இப்பொழுது உன் வாழ்வில் என்ன நடக்கிறதோ அதை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ் செல்லமே. சந்தோஷமாக வாழ்வதை பார்த்து கொண்டு இன்னும் இன்னும் உனக்கான நல்ல விஷயங்களை நான் வாரி வழங்கப் போகிறேன் என் தங்கமே. உன்னால் முடியாத எந்த விஷயங்களையும் உன் அப்பா முருகப்பெருமான் நான் உனக்கு கொடுக்க மாட்டேன். உன்னால் தாங்க முடியாத கஷ்டத்தை இதுவரை நான் உனக்கு கொடுத்ததே இல்லை என் தங்கமே. தனிமைதான் உன்னை யார் என்று உனக்கு உணர்த்தும். உன் எண்ணங்கள் நிறைவேற வேண்டுமென்றால் உன் மனதில் நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கொள். உன் மனம்தான் உனக்கு பலமும் பலவீனமும். அதனால் உன் மனதிற்கு முதலில் பலத்தை கொடு. எப்பொழுதும் உன் மனதில் பலம் அதிகரிக்கும் என்று தெரியுமா? எல்லாமே நல்லதாகவே நடக்கும் என்று யோசிக்கின்ற நேர்மறையான சிந்தனைகள் மூலம்தான் உன் மனம் பலமாகும். எந்த கெட்ட விஷயங்களையும் பற்றி யோசிக்காமல் நேர்மறையாக யோசித்தாலே உன் மனம் வளம் பெறும். என் தங்கமே, நல்லதாகவே நினை, நல்லதாகவே செயல்படு. அனைத்தும் நல்லதாகவே நடத்தி கொடுக்கின்றேன். என்னை நம்பி வந்த உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? கலங்காதே என் கண்மணியே. உன் கண்ணீரை துடைத்துக்கொள். மற்றவர்கள் உன்னை எப்படி ஏளனம் பேசினாலும் கவலை கொள்ளாதே. உன்னிடம் இருப்பது உன் அப்பாவாகிய நான் முருகப்பெருமான். என்னை மீறி உன்னை யாராலும் தீர்மானிக்க முடியாது. இந்த ஒரு விஷயத்தை உன் மனதில் ஆழமாக பதியவை என் தங்கமே. நீ என்னை தேடுவதை விட நீ என்னை புரிந்து கொள்ள முயற்சி செய் என் பிள்ளையே. நான் எல்லா இடங்களிலும் இருக்கிறேன். நல்லதே நடக்கும். நீ கஷ்டப்பட்டு முன்னேறிக் கொண்டிருக்கிறாய், அது எனக்கு தெரியும். நீ அனைத்து துயரங்களிலும் இருந்தும் விடுபட்டு விடுவாய். இனி உன்னை ஜெயிக்க யாராலும் முடியாது. நான் உன்னோடு இருக்கும் பொழுது உனக்கு ஏன் இந்த கவலை? உன் நம்பிக்கை வீண் போகாது. எப்பொழுதும் என் குழந்தைகளின் நம்பிக்கையை நான் பொய்யாக்க மாட்டேன். என்னை நம்பு. உனக்கு வேண்டியதை என்னிடம் கேட்டு விட்டாய் அல்லவா? இனிமேல் அதை நான் பார்த்து கொள்கிறேன். இதன் பிறகு நடக்குமா நடக்காதா என்று நீ யோசிக்க தேவையில்லை. உனக்கு வரவேண்டியது வரவேண்டிய நேரத்தில் நிச்சயம் வந்து சேரும். குழந்தையே, இதன் பிறகு அனைத்தும் விருப்பம் போல் நடக்கும். உனக்கு துன்பம் வரும் போதெல்லாம் என்னுடைய நாமத்தை உச்சரி. உனக்கு தைரியமும் நம்பிக்கையும் உண்டாகும். இது உறுதி. மற்றவர்களை எண்ணி நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. உன் உதவியை மற்றவர்கள் மறந்து போகலாம், ஆனால் உன் தெய்வம் ஒரு பொழுதும் மறப்பதில்லை. உன்னுடைய பல நாள் கவலைகளுக்கு இன்று முடிவு வரப்போகிறது என் பிள்ளையே. உன் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றம் உண்டாகப் போகிறது என் தங்கமே. நீ நினைத்தபடியே அதை நான் நடத்தி காட்டுகிறேன். தினமும் நீ என்னிடம் வைக்கின்ற வேண்டுதலை நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன். குழந்தையே, அதற்கான பலனை நீ கூடிய விரைவில் அனுபவிப்பாய். நிச்சயம் நல்லதையே நினைக்கும் குழந்தைகளுக்கு நிச்சயம் உன் தந்தை நல்லதையே செய்வேன் என்று நம்பு. இழந்ததை அனைத்தையும் திருப்பிக் கொடுக்க இதோ உன் தந்தை இப்போதே புறப்பட்டு விட்டேன். நீ என்னிடம் எதிர்பார்த்த விஷயங்கள் விரைவில் நடத்தி காட்டுகிறேன். இனிமேல் நிம்மதியுடன் வாழப்போகிறாய். நீ இழந்தது எதுவாக இருந்தாலும் கவலைப்படாதே. அதைவிட பல மடங்கு நல்லதை நான் உனக்கு நடத்தி காட்டப் போகிறேன் என் பிள்ளையே. ஓ முருகா போற்றி, கந்தா போற்றி. வேலிருக்க வினையில்லை, மயிலிருக்க பயமில்லை. என் அன்பு பிள்ளையே, யாரிடமும் எதையும் கேட்காதே. கேட்டாலும் உனக்கு அவர்களிடத்திலிருந்து எதுவும் கிடைக்காது. உனக்கு வேண்டியதை என்னிடம் கேள், நான் தருகிறேன். என் பிள்ளையே, உனக்கான வாழ்க்கை உன்னை தேடி வரும். நான் உன்னை தேர்ந்தெடுத்து விட்டேன். இனி நீ கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு. எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நான் உன் வாழ்வில் மாற்றங்களை நிகழ்த்துவேன். நம்பிக்கையோடு இரு. என் பிள்ளையே, நீ எதை நினைத்து கண்ணீர் வடித்தாயோ அது உனக்கு ஆறுதலாக மாறும். நீ எதையெல்லாம் இழந்தாயோ அது அனைத்தும் உனக்கு திரும்ப கிடைக்கும். நான் உனக்கு கிடைக்க செய்வேன் என் அன்பு பிள்ளையே. நீ நம்பிக்கையோடு இரு. எல்லாம் இந்த முருகனுக்கு தெரியும். கூடிய விரைவில் உன் இல்லத்துக்கு நான் வரப்போகிறேன். நான் வரக்கூடிய நேரம் அனைத்து கஷ்டங்களும் உன் இல்லத்தில் இருந்து விலகி
செல்வ செழிப்போடு வாழப்போகிறாய். அதனால் எதையும் நினைத்து கலங்காமல் தைரியமாக இரு. என் அன்பு பிள்ளையே, நீ கேட்டதை விட நான் உனக்கு தரவிருக்கும் வாழ்க்கை பல மடங்கு உயர்வானது. நீ மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய் என் தங்கமே. நீ உனக்காக என்னிடம் கேட்டதை விட மற்ற எல்லோருக்கும் என்ன வேண்டுமோ அதைத்தான் கேட்டாய். இனி உனக்கானது அனைத்தும் கிடைக்கும். நீயும் அவர்களோடு சந்தோஷமாக வாழப்போகிறாய். என் பிள்ளையை, நீ அனுபவித்து வரும் துயரங்களில் இருந்தும் கடினமான சூழ்நிலைகளில் இருந்தும் உன்னை நான் காப்பேன். உன் வாழ்வில் நான் நல்ல மாற்றங்களை உருவாக்குவேன். பயப்படாதே. எந்த கடினமான சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். என் தங்கமே, என்னை பார். உனக்கானது ஒன்று உன்னை தேடி தானாக வரப்போகிறது. இனி உன் கண்ணில் ஆனந்த கண்ணீர் தான் வரும். மகிழ்ச்சியாக இரு. என் அன்பு பிள்ளையே, யார் உன்னை வேண்டாம் என்று நினைத்தார்களோ அவர்களே வருந்துவார்கள். அந்த அளவுக்கு உன்னை உயர்வான இடத்தில் நான் வைப்பேன். யாரும் இல்லை என்று நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களிடம் நீ சொல், எனக்கு என் அப்பா முருகன் இருக்கிறார் என்று. நீ யாரென்று எனக்கு தெரியும். இனி உன்னை கஷ்டப்பட விடமாட்டேன். இனி எந்த கஷ்டம் வந்தாலும் அதிலிருந்து உன்னை காப்பாற்றுவேன். இனி என்றும் என் அருளும் பாதுகாப்பும் உனக்கு உண்டு. என் பிள்ளையே, நீ எப்போதும் சிரித்தே பழகு. எதையும் கடக்க பழகு. ஏனென்றால் கவலை உன்னை நெருங்காது. அமைதியாக சிந்தித்து பேசு. மனதில் குழப்பம் இருக்காது. எது நடந்தாலும் நன்மைக்கே என்று நினைத்துக்கொள். கவலை உனக்கு இல்லை. நான் உன்னுடன் இருக்கிறேன். மகிழ்ச்சியாக இரு என் பிள்ளையே. பிறர் சொல்வதை நீ கேட்கும் போது நல்லவன் என்று சொல்வார்கள். அவர்களிடம் திருப்பி கேட்டால் உன்னை அவர்களுக்கு பிடிக்காது. உன்னையே குறை கூறுவார்கள். நீ எவ்வளவு திறமைசாலியாக இருந்தாலும் அவர்களுக்கு என்ன தேவை என்றால் அவர்கள் சொல்வதை நீ கேட்க வேண்டும். இனிமேல் நீயாக இரு. யார் சொல்வதையும் கேட்காதே. உன் மனசாட்சிப்படி வாழ பழகிக்கொள். நல்லதை செய். நல்லதே நடக்கும். துணையாக நான் என்றும் இருப்பேன். நீ ஏன் கஷ்டப்படுகிறாய் தெரியுமா? அடுத்தவரோடு ஒப்பிட்டு பார்ப்பது, அனைவரையும் சந்தோஷப்படுத்த நினைப்பது உன் நிம்மதியை இழந்து விடுகிறாய். நீ எதை செய்தாலும் யாரும் சந்தோஷப்பட மாட்டார்கள். மாறாக உன்னையே குறை சொல்வார்கள். என் பிள்ளையே, மனதளவில் உடைந்திருந்த உனக்கு நான் மருந்தாக ஒரு உருவாக வருவேன். உன்னை வெற்றி பாதையில் பயணிக்க செய்வேன். நீ மகிழ்ச்சியாக வாழ்வாய். உன் அப்பா முருகப்பெருமான் சொல்கிறேன், எல்லாவற்றையும் என்னிடம் ஒப்படைத்துவிடு. நீ சந்தோஷமாக இரு. எல்லாம் எனக்கு தெரியும். என் அன்பு பிள்ளையே, உனக்கு தேவையான ஆறுதல் வார்த்தைகள் என்னிடமிருந்து உனக்கு வந்து கொண்டு இருக்கும்போது எனக்கு இவர்களோ அவர்களோ ஆறுதலாக இல்லை என்று ஏன் நினைத்து கவலைப்படுகிறாய்? யார் உன்னை ஒதுக்கினாலும் நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் என்பதை உனக்கு எத்தனை முறை நிரூபிப்பது? அப்படி இருந்தும் நீ எதையோ நினைத்து கவலைப்படுவது ஏன்? சில காலங்கள் இப்படி இருக்கும். அப்புறம் அவர்கள் மாறி உன்னிடம் நல்ல விதமாக பேசுவார்கள். உன் கவனம் முழுவதும் உன் கடமையில் வைத்தால் போதும். மற்றவைகளை நீ என்னிடம் பிரார்த்தித்தபடி நான் சரியாகி தருகிறேன். உன் மனதளவில் ஏற்படும் முன்னேற்றம் அப்படியே மேற்கொண்டு தொடரட்டும். மற்றவை நல்லபடி நடக்கும். யாமிருக்க பயமேன். உனக்கு இப்போது நன்றாக புரிந்து இருக்கும். இதுவரை கடினமாக இருந்த முதல் பாகம் இப்போது மகிழ்ச்சியான இரண்டாம் பாகமாக மாறுவதற்கான அறிகுறிகள் நீ உணர்ந்து இருப்பாய். அப்படி உணரவில்லை என்றால் நீ வரும் நாட்களில் உணர்வாய். உன் வாழ்வில் அடுத்த கட்டம் மகிழ்ச்சியானதாக உனக்கு பிடித்த மாதிரி செல்லும். இனி நலமுடன் வாழ்வாய். என் தங்கமே, உன் மனதில் 1000 கேள்விகள். ஏன் இப்படி நடந்தது என்று, ஏன் எனக்கு மட்டும் இப்படி என்று கேட்கிறாய். இந்த முருகப்பெருமான் இருக்க பயம் எதற்கு உனக்கு? நீ நம்பிக்கை இழக்காமல் என் கையை பிடித்துக்கொள். நடப்பது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நாம் பிறருக்கு செய்வது மற்றொருவர் மூலமாக நமக்கே வந்து சேரும். என் பிள்ளையே, நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாயா? என் பிள்ளையே, நடக்கும் நன்மைகள் அனைத்தும் நீ அனுபவிக்கப் போகிறாய். இவற்றை அனுபவிக்கும் போது ஆணவம் சிறிதும் வராமல் பார்த்து கொள்வாய். எல்லாம் இறைவன் செயல் என எண்ணுவாய். உன் வாழ்க்கை என் கையில் என்று நீ விட்டு விட்டதால் உன் வாழ்க்கை உயரப் போகிறது. உன் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்து. வெற்றி தொடர்ந்து பெற ஆரோக்கியத்தை சரியாக வைத்து கொள்ள வேண்டுமல்லவா? நீ மகிழ்ச்சியாக இருக்க அனைத்தும் நான் செய்கிறேன். இருந்தும் மகிழ்ச்சியாக இருப்பதில் ஏன் உனக்கு குழப்பம்? இல்லத்தில் நல்ல மாற்றம் நடைபெறும். அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பார்.
என் அன்பு பிள்ளையே, இதுவரை உனக்கு கைக்கு எட்டியது கை நழுவி போனது, கண்முன்னே இருந்தது காணாமல் போனது போன்ற சூழ்நிலைகள் முடிவுக்கு வரும். உன் வாழ்வில் ஒரு புதிய மாற்றம் வரும். எது உனக்கு ராசி இல்லாத தினம் என்று மனதுக்குள் நினைத்தாயோ அது ராசியான தினமாக மாறும். ஏற்கனவே நான் சொன்னபடி நல்வினைகள் ஆரம்பித்து விட்டன. நீ செயல்பட சில காரணங்கள் முட்டுக்கட்டையாக இருந்தாலும் உன் முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது. யாமிருக்க நன்மையே நடைபெறும். என் அன்பு பிள்ளையே, உன்னை படைத்த நான் சொல்கிறேன், நீ நன்றாக இருப்பாய். உன் தன்மானம் தோற்காது. நீ ராஜ வாழ்க்கை வாழப்போகிறாய். நீ கலங்கக்கூடாது. எந்த ஒரு செயலிலும் பிடிவாதமாக எனக்கு நடந்ததை கொடு என்று பிடிவாதமாக என்னிடம் கேள். ஆனால் சோர்ந்து மட்டும் விடாதே. உனக்கானது உன்னிடம் வந்து சேரும். என் அன்பு பிள்ளையே, உன் கைகளில் இருந்து நிற்காமல் ஓடிய பணம் இனி கொஞ்சம் கொஞ்சமாக சேமிப்பாக உயரும். உன்னிடம் செல்வம் சேர்வதற்கான உனக்கு இருந்த தடைகள் நீங்கும். சில கர்ம வினைகள் நீ அனுபவித்து முடித்து விட்டாய். நீ என்னிடம் கேட்டாயல்லவா எப்போது என் நிலைமை மாறும் என்று. இப்போது அதற்கான வாய்ப்பு வரும். நீ ஞானத்தோடு இருந்து உழைக்கும் பணத்திற்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து உன் சேமிப்பை உயர்த்தப் போகிறாய். நல்லதே நடக்கும். யாமிருக்க பயமேன் குழந்தையே. உனக்கு பிரம்மன் எழுதிய தலையெழுத்தை மாற்றி அமைக்கும் வல்லமை இந்த கந்த பெருமானுக்கு உண்டு. கிரகங்களினால் தோன்றும் தீமைகளை விலக்கி நன்மைகளை செய்யும் கிரக ஞானம் முருகனுக்கே உண்டு. கந்தனை நம்பினோர் வாழ்வில் என்றென்றும் கைவிட மாட்டார். ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கதிர்வேலா போற்றி போற்றி. ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி. வேலிருக்க வினையில்லை, மயிலிருக்க பயமில்லை. என் வார்த்தைகளை முழுமையாக கேள் என் தங்கமே. உயிரும் உடலும் கொடுத்த தாய் தந்தையரை நேசி. உன் வாழ்க்கை வசப்படும். இன்பமோ துன்பமோ சகித்து கொண்டு ரசித்து வாழ பழகிக்கொள். என்றும் உன் மீது அக்கறையும் பாசமும் உள்ளவர்களின் கண்ணீருக்கு ஆளாகாதே. யாருடைய கோபத்தையும் தூண்டாதே. இரண்டுமே உன் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு தடை கற்கள். வாழ்க்கை என்னும் போட்டிக்கு அன்பே திறவுகொள். அதை தொலைக்காமல் பார்த்துக்கொள். வாழ்க்கையை சொர்க்கமாகவோ நரகமாகவோ அமைப்பது அவரவர்களின் மனமே ஆகும். உன்னிடம் உள்ள பலவீனத்தை அறிந்து கொள் என் பிள்ளையே. பலவீனத்தை பலமாக மாற்றும் விதையின் தன்மை விளைச்சலில் தெரியும். மனிதனின் மேன்மை அவன் செயல்பாட்டில் புரியும். போராடி பெறுகின்ற பொருளிலும் போராடி வாழ்கின்ற வாழ்க்கையிலும் எப்போதும் ஓர் இன்ப அதிர்ச்சி இருக்கும். இது சத்தியம். அதைவிட சாத்தியம் என் பிள்ளையே. உன் உடல் எப்பொழுதும் நிகழ்காலத்திலேயே இருக்கிறது. ஆனால் உன் மனம்தான் கடந்த காலத்திலும் எதிர்காலத்திலும் வாழ்கின்றது என் தங்கமே. உன்னுடைய உற்ற நண்பன் என்றால் அது உன் மன தைரியம்தான் என் குழந்தையே. அது இல்லை என்றால் வாழ்க்கை எதிர்கொள்வது சிரமமாகிவிடும் என் தங்கமே. உன் வாழ்க்கைக்கு உலை வைக்கும் எதிரிகள் சோம்பேறித்தனம், முயற்சியின்மையாகும். இதுபோல வாழ்வில் எதிர்மறையான விஷயங்களை நேசிக்க கற்றுக்கொண்டு விட்டால் உன் வாழ்வே பயன் இல்லாமல் போய்விடும். ஒருவரை நம்பும் முன் எவ்வளவு வேண்டும் என்றாலும் சந்தேகப்படலாம். ஆனால் நம்பிய பிறகு எக்காலத்திலும் சந்தேகம் கூடாது. அது அந்த நம்பிக்கை கைகளுக்கு மட்டுமல்ல, துரோகமும் தான். நான் கூறும் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு என் பிள்ளையே. உன் வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைவாய். ஒரு கஷ்டமான நிலையை சந்திக்கும் போது நீ மனம் உடைந்து போகக்கூடாது. பொறுமையோடு என்ன நடக்கிறது என்பதை கவனித்த வண்ணம் இரு. ஏனென்றால் நான் என்னுடைய பக்தர்களை எப்படியாவது காப்பாற்றுவதே என்னுடைய கடமையாகும் என் தங்கமே. என் அன்பு குழந்தையே, உன் மனதில் சிறு நம்பிக்கையாய் ஆறுதலாய் அவ்வப்போது தேற்றுகின்ற அது எங்கிருந்து வருகிறது என்று யோசித்தாயா என் செல்லமே? அது உன் ஆத்மாவிலிருந்து வருகின்ற என் வார்த்தைகள்தான். ஆள் மனதிலிருந்து நான் அனுப்பி வைக்கின்ற நம்பிக்கை அது. பாரத்தை என் மீது வைத்துவிடு. மீண்டும் நீ அதை எடுத்து சுமந்து கொண்டு இருக்காதே என் செல்லமே. இனி எல்லாம் குறைந்து போகும். கவலைப்படாதே தங்கமே. என் வார்த்தையை நம்பு.
நான் உன்னுடன் இருக்கும்போது எல்லாமே நல்லதாகவே நடக்கும். வாழ்க்கையில் நீ ஓடும் இடமெல்லாம் துன்பமும் கஷ்டமும் அவமானமும் உன்னை நிழல் போல பின்தொடர்ந்த காலம் இனி உனக்கு கடந்த காலமாக போகிறது. வெளிச்சம் என்ற நிகழ்காலத்தில் நீ பேரொளியாய் ஜொலிக்கப் போகிறாய். நீ வெற்றி பெறுவதற்கு என்ன விஷயங்களெல்லாம் விட்டுக் கொடுத்தாய்? நீ சந்தித்த துன்பம், நம்பி உன்னை ஏமாற்றிய நபர்கள், சூழ்நிலை என அனைத்தும் உன்னை சூறாவளியாய் உன்னை சூழ்ந்த போதும் அதற்கு எதிராய் போராடி மேலோங்கி நின்றாய். உன் மன தைரியம் எத்தகையது? மற்றவர்களின் பேச்சுக்கள் உன்னை அம்பு போல காயப்படுத்தினாலும் எழுந்து நின்ற நீ நிச்சயம் வெற்றிக்கு பெயர் கொண்ட ஆத்மா நீதான். உன்னை வளர விடக்கூடாது என நினைத்தவர்கள் முன்னிலையில் விருட்சமாக வளர்ந்து நிற்கப் போகிறாய் என் தங்கமே. அதற்கான தேடலில் தான் நான் உனக்கு அனுமதித்து உள்ளேன். உன்னை மாயை, விதி போன்ற எதிர்மறை நிழல்கள் உன்னை ஆட்டினாலும் உன் எதிர்மறை நேரம் உன்னையே உனக்கு எதிராக சந்தித்து வைத்த போதெல்லாம் அதை மீறி நீ எழுந்து நின்றாய். என்ன கம்பீரம் என் பிள்ளைக்கு என்று நான் பூரிப்படைந்தேன். தேடிய விஷயங்கள் உனக்கு பதில் அளித்ததா? அதனால் உன் மனம் அமைதி அடைந்ததா என்று யோசித்து பார்த்தாயா? என்றைக்கும் ஒன்றை புரிந்து கொள். உன் சுழற்சியான எண்ணங்கள்தான் உன் நிம்மதி தொலைவதற்கான எதிரி. எதற்கும் அஞ்சாதே. மனதளவில் நொறுங்கிப் போய் இருக்கிறாய் என்பதை உன் அன்பனான நான் அறிவேன். உனக்கான விடியும் காலம் வரும். உன்னோடு நான் இருக்கின்றேன். நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் நான் இருக்கின்றேன். உன்னை முதுகில் குத்துபவர்களை கண்டு நீ வேதனை கொள்ளாதே. போர்க்களத்தில் புறமுதுகை காட்டுபவர்கள் வீரமானவர்கள் அல்ல. அவர்களின் கோழைத்தனம்தான் அவர்களை வீழ்த்தும். நீ எந்த அளவுக்கு உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகிறாயோ அந்த அளவிற்கு பலரின் பேச்சுக்களையும் கஷ்டங்களையும் கடந்தாக வேண்டும் என் குழந்தையே. உனக்கு எது தேவையோ அது நிறைவேற வேண்டிய அந்த நேரத்தில் நிச்சயம் நிறைவேறும். உனக்கென்று உள்ளது உனக்குத்தான், அது வேறு யாருக்கும் போகாது. அதைப்போல உனக்கென்று இல்லாதது ஒருபோதும் உன்னை சேராது. நீ மற்றவர்களிடம் எந்த அளவுக்கு பணிவாக இருக்கிறாயோ அந்த அளவுக்கு எல்லா விதத்திலும் உனக்கு அது நல்லதே தானே. அதனால் எந்த வகையிலும் நீ தாழ்ந்து போக மாட்டாய். உன் மனதை நீ வெளி விஷயங்களிலும் எண்ணங்களிலும் திசை திருப்ப விடக்கூடாது என் செல்லமே. வாழ்வில் உனக்கு கடமையாக அமைந்த வேலைகளை நிறைவேற்றும் வேலையைத் தவிர நேரத்தை கவனக்குறைவிலோ அவசியமற்ற செயல்களிலோ வீணாக்காதே. நீ யாருக்கும் சிறிதளவு கூட தடையாகவோ தொந்தரவாகவோ விளைவிக்காதே. நீ உன் வேலைகளை எல்லாம் நீயே செய்து கொள். நீ எந்த நிலையில் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் சரி, எவ்வளவு கீழே இருந்தாலும் சரி, உனக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கிறது. மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது. நீ மனது வைத்தால் உனக்குள் இருக்கும் எல்லாவற்றையும் நீயே சுயமாக சரி செய்து கொள்ள முடியும். உன் மனதின் சக்தி இந்த பிரபஞ்சத்தை விட பெரியது. அதை நீ உணர்ந்து செயல்பட்டால் உன்னுடைய வாழ்க்கை இனிதாக அமையும். நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை நீ பின்பற்று என் செல்லமே. அனைத்தையும் உன் அப்பாவான நான் பார்த்து கொள்கிறேன். நீ வெற்றியின் உச்சத்தை நிச்சயம் அடைவாய் குழந்தையே. நல்லதே நடக்கும். நீ என் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற குழந்தை. என் தங்கமே, நீ என் திறமையை தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறாய். புற உலகை நம்பி என்னை நீ உதாசீனப்படுத்துகிறாய். அப்படி இருக்கும்போது என் உதவி உனக்கு எப்படி கிடைக்கும்? நான் இருக்கிறேன் என்ற விஷயத்தை நீ மறந்து விடாதே. நீ இருப்பதையும் நான் மறக்க மாட்டேன் என்பதை தெரிந்து கொள். நான் உன்னை பார்த்து கொள்கிறேன். உன் கோரிக்கைகளை நிறைவேற்றி உன் பிரார்த்தனை அனைத்திற்கும் பதில் கொடுப்பதற்காகவே உன் அப்பாவான முருகப்பெருமான் அவதரித்து வந்தவன் என்பதை நீ உணர்ந்து கொள். நான் கொடுப்பதெல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து நான் கொடுப்பதை பக்தி சிரத்தையோடு அடக்கத்தோடு நீ வாங்கிக் கொள்ள வேண்டும். நல்லவனோ கெட்டவனோ அதை நான் பார்ப்பது இல்லை. என்னை நம்பி முழுமையாக சரண் அடைந்து விட்டவர்களை நான் புறம் தள்ளுவதும் இல்லை. அவர்களுடைய அனைத்து விஷயங்களுக்கும் நான் பொறுப்பேற்கிறேன். அவர்களை காப்பதே என்னுடைய வேலை. அவர்களின் நன்மை தீமை கணக்கை பார்த்து காப்பாற்றும் தன்மை உள்ளவன் நான் அல்ல. அதை வேறு ஒருவன் பார்த்து கொள்வான். அதற்கு ஏற்ப பலனும் தருவான். நான் தரும் நன்மைகள் அனைவருக்கும் பொதுவானவை. என் தராசு தட்டுக்கள் யாருக்காகவும் இறங்கவும் இல்லை, ஏறுவதும் இல்லை. அதே போல
ஆத்மார்த்தமாக என்னை நோக்கி கூப்பிட்டால் உடனடியாக நான் பதில் கூறுவேன். நேரம் கஷ்டத்தில் வேகமாகவும் சந்தோஷத்தில் மெதுவாகவும் போகாது. காலம் தன் கடமையை செய்வது போல நீ உன் கடமையை செய், பலன் கைமேல் கிடைக்கும். ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி. ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கதிர்வேலா போற்றி. ஓம் சரவணபவ. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு குழந்தையே, உன் அப்பன் முருகப்பெருமான் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உனக்கு தருகின்ற பல விஷயங்கள் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. மலையை பார்த்து மலைத்து விடாதே. அதன் மீது நீ ஏறி விட்டாயானால் அதுவும் உன் காலுக்கு கீழே வந்துவிடும். என் அன்பு குழந்தையே, நீ கடந்து வந்துவிடு. நாளைய விடியல் உன் மனம் போல் அமையும். இன்று 2 நல்ல செய்தி நிச்சயமாக உனக்கு கிடைக்கத்தான் போகிறது என்பதை நீ மறந்து விடாதே என் செல்லமே. எது நடக்கிறது என்று நீ வருத்தப்பட்டதும் கவலைப்பட்டதும் கண்ணீர் சிந்தியதும் போதும். இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பது மட்டும் உன் நினைவில் இருக்கட்டும். நான் உனக்கு என்ன கொடுக்கப் போகிறேன் என்பதை நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். நல்ல நேரம் ஒருவருக்கு வாய்க்கும் பொழுது இந்த வாழ்க்கை அவர்களுக்கு அத்தனை நல்ல விஷயங்களை நிச்சயமாக கொடுக்கும் என்பதை என் குழந்தை நீ மறந்து விடாதே செல்லமே. உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களை நீ சரியாக உணரும் பொழுதுதான் உன் அப்பன் முருகப்பெருமான் வாழ்க்கையில் இருந்து உனக்கு தருகின்ற ஒவ்வொரு வெற்றியும் கண்டு என் பிள்ளை நிச்சயம் சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பாய். என் செல்லமே, தெய்வத்தின் வார்த்தைகளை கேட்டு எதுவுமே நடக்கவில்லை என்று சொல்வது வீணானது. தெய்வத்தின் வார்த்தையை கேட்டு அதன்படி நீ நடந்து கொண்டாயா என்பதுதான் உன் வாழ்க்கையில் உண்மையானது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ எந்த விஷயங்களையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் எப்படி பின்பற்றுகிறாய் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நீ எந்த விஷயங்களையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த நிலையில் வைத்திருக்கிறாய் என்பதுதான் உன் வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை உணர்த்தி கொடுக்கும். நல்ல நேரம் வந்துவிட்டால் இந்த வாழ்க்கையிலும் அத்தனை நன்மைகளும் நடக்கும். உன் வாழ்க்கை இன்னும் எத்தனை சந்தோஷங்களையும் உனக்கு காண்பித்து கொடுக்கும். வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் நிறைவாக கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். இந்த நாளில் இருந்து உன்னுடைய வெற்றியை உறுதி செய்ய வேண்டி வந்திருக்கின்ற இந்த தருணத்தில் நான் உனக்கான என்ன தருவேன், ஏது தருவுகிறேன் என்பதை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அவ்வளவு சுலபமாக விட்டுவிடவும் முடியாது. எந்த தருணத்தையும் நாம் அவ்வளவு விரைவாக கடந்து வந்துவிடவும் முடியாது. என்ன நடக்கிறது என்பது, இந்த வாழ்க்கை நமக்கு என்ன தருகிறது என்பதும் எப்பொழுதும் உன்னுடைய மனதில் நீங்காமல் நின்று கொண்டிருக்க வேண்டும். வரக்கூடிய நாட்களில் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தரும் என்பதை உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். எதிர் வருகின்ற நாட்களில் இனி வரக்கூடிய சூழ்நிலைகளிலும் உனக்கு அத்தனை மாற்றங்களையும் கற்றுக் கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. முருகனை வணங்கியவர்களுக்கு வாழ்க்கையில் எவ்வளவு தான் பிரச்சனைகள் இருந்தாலும் அத்தனை பிரச்சனைகளும் காணாமல் போய்விடும். அத்தனை துன்பங்களும் இருந்த இடம் தெரியாமல் சென்றுவிடும் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே. எதை நினைத்தும் நீ வருத்தப்படவோ வேதனைப்படவோ தேவையில்லை. எந்த சூழ்நிலையையும் நினைத்து என் குழந்தை நீ கண்ணீர் சிந்த வேண்டிய அவசியமும் இல்லை. நான் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் உனக்கு தருகின்ற விஷயங்கள் உன்னை எந்த அளவிற்கு மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. கண்ணீர் துளிகள் உன் வாழ்க்கையில் வீணாகி விட்டதை முதலில் நினைத்து வருந்துவதை விடுத்து இனி எந்த கண்ணீர் துளிகளும் இங்கு வீணாகி விடாமல் நீ பார்த்து கொண்டால் அது போதும். நடப்பதையெல்லாம் உணர்ந்து இனி உனக்கு வரக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளையும் தெரிந்து புரிந்து நீ நல்லபடியாக வாழ வேண்டும் செல்லமே. உன் அப்பன் முருகப்பெருமானின் வார்த்தைகள் உன் மனதில் என்ன சொல்கிறது என்று சற்று சிந்தித்து பார் தங்கமே. தெய்வத்தை உணர்கின்ற நேரம் இந்த வாழ்க்கை ஒவ்வொரு நன்மைகளையும் உனக்கு உணர்த்தி கொடுக்கும். தெய்வம் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற நேரம்
இனி எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொள்வாய். என்ன நினைத்து இந்த வாழ்க்கையை நீ வாழ ஆசை கொண்டாயோ அதுவெல்லாம் உனக்காக மாறப்போகின்ற தருணம் உனக்கு வந்துவிட்டது. இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு என்ன தருகிறேன், உனக்கு என்ன கொடுக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து விட்டாயானால் அதுவே உன்னை வாழ வைக்கும். உனக்கு எந்த நிலையிலும் கஷ்டம் குறைகளை கொடுக்காமல் உனக்கு மிகுந்த சந்தோஷத்தை இந்த வாழ்க்கை அள்ளி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. கனவிலும் நினைத்து பார்த்திடாத முடியாத அளவிற்கு நீ காண வேண்டிய தருணம் இனி இந்த வாழ்க்கை என்றும் என்றென்றும் உன்னுடையதாக மாறப்போகிறது என் தங்கமே. நல்ல நேரம் வந்துவிட்டது. சூழ்நிலைகளை உணர்ந்து எதற்கெடுத்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் நீ புரிந்து கொள்ளும் பொழுது எதையும் கண்டு என் குழந்தை நீ வருத்தப்படக்கூடாது. உன்னோடு இருக்கின்ற உன் முருகப்பெருமான் உன்னை காப்பான் என்பது உனக்கு நினைவில் இருக்கட்டும். என் பிள்ளையே, சந்தோஷமாக இருப்பவர்களை நினைத்து நீ உன் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கிறாய். அதே நேரத்தில் கஷ்டத்தோடு இருப்பவர்களை நினைத்து உன் வாழ்க்கையை ஒரு முறை நீ ஒப்பிட்டு பார்த்திருந்தால் என்றோ உனக்கு இருக்கின்ற எல்லா பிரச்சனைகள் எல்லாம் உன்னை விட்டு சென்றிருக்கும். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த அத்தனை துன்பங்களும் உன்னை விட்டு நீங்கி இருக்கும். பல சந்தோஷங்களை இந்த வாழ்க்கை அனுபவிக்க தொடங்கி இருப்பாய். எதையும் கண்டு நீ வருத்தப்படாமல், எதையும் நினைத்து நீ வேதனைப்படாமல், துன்பமும் துயரமும் உன்னை ஆட்டி படைத்தது எல்லாம் போக இனிமேல் சந்தோஷத்தை நீ உணர வேண்டும் என்றால் உண்மையில் நீ கஷ்டப்படுகிறவர்களை பார்த்துதான் உன் வாழ்க்கையை கற்றுக்கொள்ள வேண்டும். கஷ்டப்படுபவர்களால் மட்டும்தான் அவர்கள் வாழ்க்கையில் பட்ட அனுபவங்களை உனக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். என் குழந்தையே, நாளைய விடியலில் உனக்கு கிடைக்கக்கூடிய 2 நல்ல விஷயங்கள் என்னவாக இருக்கும் என்று யோசித்து கொண்டிருக்கிறாயா? நான் சொல்லப் போகின்ற இந்த விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. நீ எதிர்பார்த்த ஒருவரை நாளை நிச்சயமாக நீ சந்திக்கப் போகிறாய் என் தங்கமே. என் பிள்ளையே, எந்த ஒரு செயலில் அடுத்த அடியை எடுத்து வைக்க வேண்டும் என்று நீ நினைத்தாயோ அதையும் நீ சரியாக எடுத்து வைக்கப் போகிறாய். அதாவது உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்ய போகிறாய் என்று இந்த முருகன் சொல்கிறேன். என் குழந்தையே, நல்ல நேரம், நல்ல சந்தர்ப்பம், நல்ல வாழ்க்கை என்று இவை எல்லாவற்றையும் நீ உணரும் பொழுது மேலும் மேலும் உனக்கான அத்தனை நன்மைகளையும் நீ பெற்றுக்கொள்வாய். உறுதி செய்து கொள்வாய் என் தங்கமே. உன்னோடு நான் இருப்பதை நீ உணர்ந்து விட்டால் இனி உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு என்னவென்று தெரிந்துவிடும். என் குழந்தையே, நீ ஆசைப்பட்ட இந்த விஷயங்கள் எல்லாம் அடைய நினைத்தது எதுவரையில் உனக்கு தோல்வியை கொடுத்ததோ அதுவெல்லாம் இனி உனக்கு வெற்றியாக மாறப்போகிறது. நீ எதிர்பார்க்காத சந்தோஷம் நிச்சயம் உனக்கு கிடைக்கத்தான் போகிறது. எல்லையற்ற பேரதிசயங்களும் உனக்காக சந்தோஷத்தில் பாதையில் அழைத்து செல்ல காத்து கொண்டு இருக்கிறது. இனி எல்லாமும் உன் வசமாகும். இனி எல்லாமும் உன் சந்தோஷத்திற்கு நிச்சயமாக உன்னை அழைத்துச் செல்லும் என்பதை மறந்துவிடாதே. நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்க நினைத்தாலும், நான் இருந்து உன் வாழ்க்கையில் என்ன தர வேண்டும் என்று யோசித்தாலும் அதை பெறுவது உன்னுடைய பொறுப்பு அல்லவா? எந்த சூழ்நிலையிலும் தெய்வத்திற்கு பிடிக்காத செயல்களை எந்த சூழ்நிலையிலும் செய்துவிடாதே என் தங்கமே. நீ நல்ல பிள்ளையாக இருந்து கொண்டு இருப்பாயானால் நான் சொல்கின்ற இந்த 2 விஷயமும் உன் கைகூடி வரும் என்பதை மறந்துவிடாதே என் பிள்ளையே. உன் முகத்தில் எப்பொழுதும் இனிமை இருக்கும் பட்சத்தில், உன் முகத்தில் எப்பொழுதும் கவலை இல்லாத பட்சத்தில் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு நீ கேட்ட விஷயங்களை எல்லாம் உன் கையிலேயே கொடுக்கும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. என் பிள்ளையே, கண்ணீர் துளிகள் வீணானது என்று நீ சொல்லி நான் தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை. இனி தேவையில்லாமல் உன் வாழ்க்கையில் யாருக்காகவும் அதை நீ சிந்தி விடாதே என்பதை மட்டும் நீ உணர்ந்து கொள் என் தங்கமே. வேலிருக்க வினையில்லை, மயிலிருக்க பயமில்லை. ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ. ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கதிர்வேலா போற்றி. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் செல்ல பிள்ளையே, நாளை புதிய வாய்ப்புகள் கைகூடி வரப்போகிறது. இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு என் செல்லமே. இனி உன் கண்ணீரும் கவலையும் காணாமல் போகப் போகிறது. ஆம் செல்லமே,
ஒன்று மட்டும் நன்றாக தெரிந்து கொள் பிள்ளையே, வாழ்க்கையில் எப்போதுமே 2 வழிகள் இருக்கும். அதே போலத்தான் உன் பிரச்சனைகளுக்கான காரணங்களையும் அது வந்த வழிகளையும் இந்த முருகப்பெருமான் நான் நன்கு அறிவேன். வந்த பிரச்சனைகள் எதுவும் நிச்சயம் உன் வாழ்வில் நிலையாக இருக்கப் போவதில்லை. அப்படி நிலையாக இல்லாத ஒரு விஷயத்திற்கு ஏன் உன் பொக்கிஷமான நேரத்தை வீணாக்குகிறாய் என் பிள்ளையே? உன் வாழ்வில் வரும் இடையூறும் சிக்கல்களும் இருந்த இடமே தெரியாமல் போகப் போகிறது என் பிள்ளையே. உன் கண்ணீரும் கவலையும் காணாமல் போகப் போகிறது. ஆனால் அவைகள் உன் மனதில் ஏற்படுத்திய ஆறுதல் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அனைத்தையும் உன்னிடமே விட்டு செல்லும். இவை அனைத்தும் உன் வெற்றிகரமான வாழ்க்கைக்கு அடித்தளமாக அமையும். உன் அப்பன் முருகப்பெருமான் உனக்கு உன் வாழ்க்கையில் விரைவில் ஒரு புதிய அத்தியாயத்தை நடத்தப் போகிறேன். ஒரு புதிய நல்ல வாழ்க்கை உனக்கு காத்து கொண்டிருக்கிறது என் தங்கமே. தக்க சமயத்தில் உன்னை தேடி வந்து வேண்டியதை தந்து உன்னை வழிநடத்தி செல்வேன். வருடக்கணக்காக நீ கூனி குறுகி தவித்து அனுபவித்து வரும் மன வேதனைகள், துயரங்கள், துக்கங்கள், மனவலிகள், அவமானங்கள், அசிங்கங்கள் மற்றும் வருடக்கணக்கான தினமும் நேரம் காலம் அறியாமல் என்னிடம் பல மணி நேரம் கதறி அழுது வேண்டியது எல்லாம் எப்படி வீணாகப் போகும்? ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு. அது உனக்கு தெரியாதா என்ன என் பிள்ளையே? இதற்கிடையில் உனக்கு தடங்கல்கள், தடுமாற்றங்கள், பரிதவிப்புகள் உனக்கு வந்திருந்தாலும் அவை எல்லாவற்றையும் என் பாதுகாப்புடன் தான் உனக்கு நடந்தன. உனக்கான நல்ல செய்தி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது என் பிள்ளையே. அந்த நல்ல செய்தியை கேட்க நீ தயாராக இரு. மகிழ்ச்சியை பெற நீ தயாராக இரு. நீ வேண்டியது உனக்கு கிடைக்கும். உனக்கானது உன்னை வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது என் தங்கமே, என் செல்லமே. கஷ்டம் தரும் நிலைகளை எல்லாம் உடைத்து சுக்கு நூறாக தகர்த்து எறிந்து உன்னை புதிதாக தோற்று வைப்பேன். எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் நீ நன்றாக இருப்பாய் என்று யாரோ ஒருவர் சொல்லும் வாக்குதான் இன்னும் நம்மை உயிரோடு ஓட வைத்து கொண்டிருக்கிறது. நான் விரும்பும் விஷயம் ஒன்றே, இந்த முருகப்பெருமான் மீது பூரணமாக பக்தி. இந்த பக்தி பூரணமாக என் மீது இருந்தால் பொறுமையும் வரும், நிதானமும் வரும். உன் பல நாள் கவலைகள் ஒரு நாள் முடிவுக்கு வரப்போகிறது. வாழ்வில் ஒரு மாற்றம் நிச்சயமாக உண்டாகப் போகிறது. நினைத்தபடி அனைத்தையும் நடத்தி தருகிறேன். எதற்காகவும் பயப்பட வேண்டாம் என் தங்கமே, என் செல்லமே. என்னை நீ நம்பினால் என் மீது நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். பல காயங்களுக்கு கண்ணீர் மருந்து, சில காயங்களுக்கு பிரிவுதான் மருந்து. எல்லா காயங்களுக்கும் சிறந்த மருந்து அமைதி மட்டும்தான். பல ஏமாற்றங்களை சந்தித்து விட்டேன் என்று சொல்லி யாரிடமும் அழாதே. யாருமே இந்த உலகில் ஆறுதலாக இருக்க மாட்டார்கள். உன் வாழ்க்கையை சரி செய்ய வேண்டியது இந்த முருகப்பெருமானின் கடமை. இனி உனக்கு நன்மைகள் மட்டும்தான் நடக்கும். ஏதோ ஒன்றிற்காக நம்மை முருகப்பெருமான் காக்க வைக்கிறார் என்றால் அதில் 1000 நன்மைகளையும் சந்தோஷங்களையும் தருவதாகத்தானே இருக்கும். இதை உணர்ந்து பொறுமையாக இரு. உன் அப்பன் இது கொடுத்தாலும் சிறந்ததாகத்தானே இருக்கும் என்று நீ என் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். நீ எண்ணங்களை மட்டும் உயரத்தில் வைத்துக்கொள். அப்போதுதான் சின்ன சின்ன சந்தர்ப்பங்கள் கூட தெளிவாக தெரியும். உனக்கு ஒரே குறிக்கோள், எல்லையில்லாத ஊக்கம், தளர்வில்லாத நெஞ்சுறுதி, சளைக்காத உழைப்பு, நேர்மையான பாதை. இவற்றில் நீ பயணித்தால் வெற்றி உனக்கு கிடைக்காமலா போய்விடும். ஆகவே இன்று நடப்பதெல்லாம் நன்மையாக நடக்கும் என்று இந்த முருகப்பெருமான் உனக்கு சத்தியமாக வாக்கு அளிக்கிறேன். பயமும் தயக்கமும் உள்ளவர்களிடம் மட்டும்தான் தொடர்ந்து தோல்வி வந்து கொண்டே இருக்கும். தூக்கி போட்டுவிடு, வெற்றி உன் காலடியில்தான். வாழ்க்கையில் பக்குவப்பட்ட மனமும் மறுத்துப்போன மனமும் எந்த உணர்ச்சிகளுக்கும் இடம் கொடுப்பதில்லை. நிகழ்காலத்தில் இப்போது இருக்கின்ற காலத்திலேயே ஆசையே இல்லாதவர்கள் மட்டுமே மிக அதிக சந்தோஷத்துடன் வாழ்கிறார்கள். எங்கே தகுந்த அதற்குரிய காரணங்கள் இருக்கிறதோ அங்கேதான் விளைவுகளும் காணப்படும். நடக்கக்கூடிய விளைவுகளை ஒருபோதும் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் அவற்றினுடைய மூல காரணத்தை அறிந்து அதை நிச்சயமாக மாற்ற முடியும். அதிலிருந்து கண்டிப்பாக அது உனக்கென்று, உனக்கு மட்டுமே உரித்தான ஒன்றாக, உனக்காகவே படைக்கப்பட்டதாகத்தான் இருக்கும். தன்னையே கொளுத்தப் போகும் பெட்டியில்தான் படுத்து இருக்கிறது தீக்குச்சி. அதுபோலத்தான் நம்மில் சிலரின் வாழ்வும் அப்படித்தான். விழுவதும் எழுவதும் உனக்கு பெரிதல்ல. விழுந்தாலும் எழுந்து விடுவாய் என் தங்கமே.
உதயமாகும் சூரியனைப் போல நீ விழும் போதெல்லாம் உன்னை யாரும் தூக்கிவிட வேண்டாம். உன்னுள்ளேயே ஒருவன் இருக்கிறான். அதுதான் தன்னம்பிக்கை. ஆகவே இந்த முருகப்பெருமானின் அறிவுரையை கேட்கும் இன்றைய நல்ல நாளில் உனக்கு நல்ல பொழுதாக விடியும் என்று உனக்குள் அருள்பாலிக்கிறேன். உண்மையான அன்பு உனக்கு கிடைத்து நிச்சயமாக ஆனந்தப்படுவாய். எப்பொழுதும் என்னை என் முருகப்பெருமான் பார்த்து கொள்வார் என்று என் மீது நம்பிக்கை கொண்டு தூங்கு. மனதார ஒரு நொடி நினைத்துவிட்டு தூங்கு. என் செல்லமே, நீ எங்கு இருந்தாலும் உன்னிடத்தில் நான் இருப்பேன். நான் தயாராகி விட்டேன். அதற்கான அறிகுறியை நீயே அறிந்து கொள்வாய். நேரில் சந்தித்து ஆசி பெற்றுக்கொள். ஆம் செல்லமே, ஒளியாய் வந்தது காட்சியளிப்பேன். பிறகு கர்மவினை கழியப் போகிறது. உன் வெற்றி என்ற மகிழ்ச்சி பாதையில் அடியெடுத்து வைத்து விட்டாய். இனி நடக்கப் போவதெல்லாம் சந்தோஷமாக நல்லதாக மட்டுமே நடக்கும். ஆம் செல்லமே, நிம்மதியாக தூங்கு. நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விடியும். மகிழ்ச்சி, சந்தோஷம், கொண்டாட்டம், கும்மாளம், பரவச வெற்றி கண்ணோட்டம், நல்லதொரு சிந்தனை, நல்ல எண்ணம், ஈகை என உனக்குள்ளேயே நிச்சயமாக நாளை பொழுதிலிருந்து வரத் தொடங்கிவிடும். இதோ நான் உன்னை படிப்படியாக வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் உயர்த்தி கூட்டிச் செல்லப் போகிறேன். உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாக மட்டுமே நடக்கும். இது முருகப்பெருமானின் அருள்வாக்கு, சத்திய வாக்கு. ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை.